Hello everyone, welcome to Last Try Academy. இந்த வீடியோல 10th standard maths ஓட example 1.8 அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? x ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, -5 1 3 4னு கொடுத்தாச்சு. y ஓட வேல்யூ abc மூணே தான். Which of the following relations are functions from x to y? எந்த ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y ன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி மேக்ஸ்ல நிறைய இடத்துல டவுட் வர்றது சிமிலாரிட்டிஸும் கூட தான். நம்ம எக்ஸசைஸ் 1.2 அந்த பீரியட்ல என்ன பார்த்துருப்போம்னா ரிலேஷன்ஸ் டு ஏ அண்ட் பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல வரும்போது நீங்க டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த இடத்துல வரும்போது டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரே ஒரு கீவேர்ட் தான் காரணம். பிகாஸ் இங்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்காது. ஓகேங்களா? அந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் இல்லாததுனால ரிலேஷன் ஏ டு பியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சடனா ஏ கிராஸ் பியை போட்டுட்டு எல்லா வேலையும் நல்லா கிராஸ் பண்ணி எழுதிட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏ கிராஸா பி கிராஸான்னு கேட்பீங்க. உள்ள இருக்கான்னு பார்ப்பீங்க, இருந்துச்சுன்னா ரிலேஷன், இல்லைன்னா ரிலேஷன் கிடையாது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸான்னு கேட்குறாங்க. ஓகே, அது ரிலேஷனா கேட்குறாங்க, இங்கே ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா எப்படி பார்க்கணும்? எக்ஸு ஒய்ன்னு கொடுத்தாச்சுப்பா. அப்போ நீங்க வந்து ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஒய் இங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? -5க்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. -5க்கு ஏன்னு போட்டோமா, 1க்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க, 1க்கு ஏன்னு போட்டோமா, 3க்கு பின்னு கொடுத்துருக்காங்க, 3க்கு பின்னு போட்டோமா. ஸோ இது என்ன சொல்ல வருது? we may represent the relation R1 in an arrow diagram. ஃபர்ஸ்ட் நாங்க arrow diagramல போட்டுக்கிறோம். போட்டுட்டு R1 is not a function, அது ஃபங்க்ஷனே இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டால் ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அந்த ப்ரூஃப் தான் இந்த ஆரோ டயக்ராம். இதை போட்டுட்டு R1 ஃபங்க்ஷனே கிடையாது பண்ணிடுறாங்க. ஏங்க அதான் எல்லாமே வந்து பேரா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எக்ஸில் 4ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஏன் இமேஜே இல்லை? எக்ஸில் 4, எக்ஸ் பிலாங்ஸ் டு 4 டஸ் நாட் ஹாவ் அ இமேஜ் இன் ஒய், ஒய்ல இமேஜ் இல்லை. ஓகே, அதனால இது ரிலேஷன், இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, இது ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் R2ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அதே இங்க இருக்க எக்ஸ் இங்க இருக்க ஒய் எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இங்க கொடுத்த மாதிரி -5க்கு பி, 1க்கு பி, 3க்கு ஏ, 4க்கு சி. இந்த ஆரோ டயக்ராம் வந்து நம்ம போட்டு காட்டிட்டோமா, காட்டி என்ன சொல்றோம்? R2 இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்றோம். ஏன்? இதுல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே கரெக்டான இமேஜ் இங்க ஒண்ணு இருக்கு. எக்ஸுக்கு எல்லாம் போனி ஆயிடுச்சுல, எல்லாத்துக்கும் இமேஜ் வந்தாச்சுல்ல, அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் R3 என்ன கொடுத்துருக்காங்க? -5, A. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க, ஒய்யோட வேல்யூன்றதும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொடுத்துருக்கிறது -5க்கு ஏ, 1க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு சி. இப்போ இது ரிலேஷனா ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் கிடையாது? அது எல்லாமே வந்து நீங்க எக்ஸ்ல இருந்தா எக்ஸ் வந்து போனி ஆகணும்னு சொன்னீங்க, அப்பதான் அது ஃபங்க்ஷன் சொன்னீங்க. இங்க இருக்கிறது எக்ஸ் எல்லாமே போனி ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே தான் வந்து ரிலேட் ஆயிடுச்சு, ஒரு பேர் கிடைச்சாச்சே அப்படின்னு கேக்குறீங்க. பட் இங்க என்ன இருக்கு? ஒரு எக்ஸுக்கு 2 ரிலேஷன்ஸ் போகுது. இது பாசிபிளா? எங்கேயாச்சும் கிடையாது. ஸோ 1 belongs to x has 2 images. 2 இமேஜ் வருதுப்பா அதுக்கு. ஸோ அதனால இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இன்னொன்னு நமக்கு இங்க வந்து குறிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் should always be unique. இந்த எலமெண்டோட இமேஜ் வந்து எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க இருக்கிறதுக்கு அப்ப எத்தனை வேணா வரலாமா மேம்? இங்க இருக்கிறது பி பாருங்க, இதுக்கு 5ம் போகுது 1ம் போகுது. அப்ப இங்க இருந்தா பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்க இருக்கிறதுக்கு எத்தனை வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன்றது வெரி ஸ்பெஷல் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் லைன். ஒன்று எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கணும், அப்போதான் ஃபங்க்ஷன். இல்லைன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு லெட்டரில் போய் மேட்ச் ஆகணும், அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.